அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கண்ணெல்லாம் அந்த காட்சிகளை பார்க்கும்போதே கண்ணெல்லாம் ஒரு லைட்டாக கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். அப்படியே ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த போராட்டம் நடத்திய நாடுகளோட பட்டியலில் இந்தியா உள்ளே இறங்கியிருக்குது அடுத்ததா அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் குறிப்பாக மாணவர்களுடைய போராட்டமாக இருந்தது இன்னைக்கு விவசாயிகளுடைய போராட்டமாக மாறி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன மத பேத மொழி மாறுபாடு என்று எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நிறைய சமூக வலைத்தளங்களில் நிறையவே இந்தியாவில் இருந்து இவர் அடித்தார், அவர் அடித்தார், இந்த மதம் அந்த மதத்தை சண்டை பிடிச்சிச்சு, அது பள்ளி உடைச்சாங்க, கோயில் உடைச்சாங்க, அதை உடைச்சாங்க, இதை நம்ம அந்த ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த இனம் மதம் மொழி அந்த இலங்கையில் ஒரு அரகலை நடந்துச்சு, அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு இந்தியாவில். எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் சிங்குகள் எல்லா மாநிலமும், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரான்னு எல்லா பக்கம் இருந்தும் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக குஜராத்தில் இருந்து சிங்குகளுடைய வருகை, அதாவது மாணவிகளுக்கு நடந்த சில அசௌகரியங்கள், போலீஸ் அதிகாரிகளால் நடந்த சில அவங்களுக்கான வன்முறை தாக்குதல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தாக்குதல்களுக்கு பிறகு இப்போ ஆளுக்கால் லைசன்ஸோட துப்பாக்கி வச்சுருக்காங்க பஞ்சாப் சிங்கிங்க. ஒவ்வொருத்தரும் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு அருவாளையை தூக்கிக்கிட்டு வந்து இறங்கினாங்க பாருங்கள். இப்படி பார்க்கும்போது அப்படி மெய் சிலிர்க்குச்சின்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான ஒரு பயணம் இது நான் நினைக்கிறேன் முதல் முறையாக நான் காண்றது. ஏன்னா எல்லா மதத்தவர்களும், எல்லா இனத்தவர்கள், எல்லா மொழியானவர்களும் எல்லாருமே இணைந்து ஒன் நேஷன், ஒன் கண்ட்ரி, ஒன் ரிலிஜன் பீப்புள்ன்ற மாதிரி நிற்கிறாங்க. ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மக்கள் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. இந்த மாணவர்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறணும். அதே மாதிரி இதுக்காக ஒன்று சேரக்கூடிய அனைவரும் இதற்கு பிறகு எந்த ஒரு வீழ்ச்சியும் எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லாமல் இன்றைக்கி இலங்கை, அதே போல் வேறு எந்த நாடு, பங்களாதேஷ், அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் சில நாடுகள், நேபாள் உட்பட இன்னும் சில நாடுகள் அதே இதில் வந்துச்சு, டாப்பிக்கில் வந்துச்சு, நிறைய அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுலேயும் ஒரு நல்ல மாற்றம் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சி, மக்களுடைய ஆட்சி உருவாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். சகோதர நாடு நிச்சயம் வெற்றி பெறட்டும். எல்லாருடைய போராட்டங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படின்னு, விவசாயிகளுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், தனி உரிமை போராட்டம் எல்லாமே சிறப்பாக அமையணும் அப்படின்னு எங்களுடைய சகோதர நாடு, இந்திய உறவுகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் ஒற்றுமையாக இன்றைக்கும் செயல்படக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த ஒற்றுமை தொடர்ந்தும் நிலைக்கட்டும்.